யாசிப்பதை சொல்லும் பொழுது இன்னொரு சாராரை பற்றியும் சொல்லியாக வேண்டி இருக்கிறது. ஏன்னா யாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்லாத நிலையில் உள்ளவங்க யாசிப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் இல்லையா? செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு என்று சில கடமைகள், இந்த ஏழைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் வேறு எந்த மார்க்கத்தை விடவும் அற்புதமான முறையில் அதாவது வசதி படைத்தவங்க எப்படி தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தணும், அதை ஏழைகளுக்கு உதவுற விதமாக எப்படியெல்லாம் செலவு செய்யணும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தின அளவுக்கு வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதை இன்றைய தொடரில் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம மனிதர்களை விட பல மடங்கு, பல்லாயிரம், பல கோடி மடங்கு எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் செய்யாதவன், விவரமானவன். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு அறிவு ஞானம் உலகத்தில் இல்லைங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒரு மகனுக்கு, ஒரு தந்தை மகனுக்கு ஒரு செலவுக்கு ரூபா கொடுக்குறான், பாக்கெட் மணி தாங்கன்னு கேட்குறான். கேட்கும் பொழுது 1 லட்ச ரூபாய்க்கு யாரும் பாக்கெட் மணி கொடுக்க மாட்டோம். அவனுக்கு பாக்கெட் மணிங்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை தான் கொடுப்போம். அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி இவ்வளோ ரூபா இவனுக்கு கொடுக்கலாம். ஒரு ஏழையாக இருந்தான்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. கொஞ்சம் வசதி உள்ளவராக இருந்தால் கூட ஒரு நாளுடைய செலவுக்கு, பெட்ரோலுக்கு, அதுக்கு இதுக்குன்னு ஒரு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஒரு நாளுடைய பாக்கெட் மணிக்காக வேண்டி 1 லட்சத்தை கொடுப்பானா? யாராவது எந்த மனுஷராச்சும் கொடுப்பானா? பெத்த பிள்ளையை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ படைச்ச ரப்பல் ஆலமீனை பாருங்க, மனுஷனுக்கு தந்திருக்கிறான்ல, இவன் எவ்வளோ நாள் வாழ்வாடு அதை விட எத்தனையோ 1000 மடங்கு கூட தர்றான் சில ஆட்களுக்கு. நம்மளே கொடுக்க மாட்டோங்கிறோம். அப்படி நம்மளே நம்ம பெத்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தான் கணக்கு பண்ணி கொடுப்போமே தவிர அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க மாட்டோம். பொண்டாட்டிக்கு செலவு கொடுக்குறோம், அதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாங்கிக்கன்னு சொல்லுவானா? கோடீஸ்வரனாவே இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபா வருமானம் வரட்டுமே, ஒரு நாளைக்கு என்ன செலவோ அதை தான் கொடுப்பானே தவிர அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுக்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுடைய வாழ்நாளுக்கு அவன் கொடுக்குறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாமளே ஒரு அப்படி கொடுத்தான்னு வைங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து பாக்கெட் மணி வச்சுக்கிட்டான்னா எந்த கிறுக்கண்டா இவன் கையில் 1000 ரூபா கொடுத்துன்னு கேட்போம். இந்த பையன் கையில் வேண்டாம் 1000 ரூபா கொடுத்துன்னு கேட்போமா இல்லையா? அப்போ தகுதி இல்லாமல் ரொம்ப அதிகமாக கொடுத்தா கிறுக்கன், பைத்தியக்காரங்கிற பட்டம் தான் கிடைக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் 65 வருஷம் வரைக்கும் வாழ போகிறான். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணால் கூட அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். அப்படி தான் கொடுத்துருக்கானா சிலருக்கு? எல்லாம் இல்லை. அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அளவையும் இதையும் பார்த்தோம்னு சொன்னால் நம்ப முடியல. ஒரு 25 தலைமுறைக்கு தேவையா ஒரு அளவுக்கு, போதுமான அளவுக்கு வாரி வாரி எல்லாம் கொடுக்குறான். என்னதான் ஒரு மனுஷன் செலவு பண்ணுறாருந்தா ஒரு அளவு தான் செலவு பண்ண முடியும். அதையெல்லாம் தாண்டி எல்லாம் கொடுக்குறான்னா அவனை கிறுக்கனாவன், விவரம் கட்டவனா? அப்போ எதுக்கு கொடுக்குறான்? உனக்கு தரல, அது என்ன விளங்குன்னு? நமக்கு இதுக்கு இவ்வளவு, நமக்கு மட்டும் எல்லாம் தர நினைச்சிருந்தாண்டா இவ்வளவு இதுக்கு தர்றான், இவ்வளவு நமக்கு தரல. உன் தேவைக்கு போக வேறு வேறு பணிகள் செலவு செய்யறதுக்கு உன்னை ஏஜென்ட், அவ்வளவுதான். உன்னைய ஒரு நிர்வாகியை நியமிச்சிருக்கிறேன், அதில் நேர்மையாக நடந்தால் அதுக்கு தகுந்த பரிசு உனக்கு இருக்குது. அதில் நீ மோசடி பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை இருக்குது என்ப அடிப்படையில் தான் பணத்தை வாரி வாரி தேவைக்கு அதிகமாக எல்லாம் வாரி வழங்குறான் எல்லாருக்குமே. யார் இடத்துல வசதி இருக்குன்னு சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் அவங்க தேவைக்கு அதிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தேவைக்கு அதிகமாக அல்லாஹ் தந்ததை நம்ம எப்படி நினச்சிக்கிற கூடாது? நம்மளுக்கே தந்துட்டான், அப்படி தரமாட்டான். எல்லாம் ஒன்றும் லூசு கிடையாது, பைத்தியக்காரன் கிடையாது. அவன் எல்லாம் விவரமானவன். இவனுக்கு இதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், கொடுப்போம். இவன் எவ்வளவு தின்றுட்டு எவ்வளவு அடுத்த ஆள் கொடுக்குறான், இதில் எவ்வளவுக்கு கையை தாராளமாக்குறான், எவ்வளவுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவுறான், எவ்வளவு ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறான், இதையெல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய தர்றான். இந்த நிறைய தர்றதை கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்முடைய திறமையினாலேன்னு யாரும் நினச்சிட முடியாது. இன்னைக்கு யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட திறமையானவர்கள் ஏழைகள் இல்லையா? மயிர் பிளக்கும் வாதம் செய்யக்கூடியவன்லாம் சொத்துக்கள் இல்லாமல் லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி சின்ன சின்ன ஒரு முடியை கூட 2 பிளந்து வாதம் பண்ணுவான். அப்படி சின்ன விஷயத்தை எல்லாம் அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அப்படி இருக்குது. அப்போ நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமையை கொண்டு இதை வளர்த்த மாட்டாலும் அப்படியும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது மாதிரி மக்களுக்கு வந்து திருப்புறான். ஆயிரக்கணக்கான போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கடையில் போய் மண்டுவாங்க. எல்லாரும் அநியாயமாக இருக்கு வேலை, அங்கே தான் போவாங்க. தரமாகவும் இருக்காது, அங்கே தான் போவாங்க.
ரொம்ப அநியாயம் பண்ணுவான், அவன்கிட்ட தான் போவாங்க. அது என்னது, அவனுக்கு ரிஸ்க் கொடுக்க எல்லாம் நினைக்கும் போது மக்களுடைய கல்வி அப்படி திருப்பி விடுறது. நீ அங்கிட்ட போ, அவனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொடுக்க வேண்டி இருக்குல்ல, அந்த பக்கமே போ. அப்படித்தான் எங்க வியாபாரம் நடக்குது அவன்லாம் பர்ஃபெக்டா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அளவு நிர்வையில் மோசடி செய்வான், கலப்படம் செய்வான். அப்படி செய்யறவன்ட்டு எல்லாம் கூட என்ன செய்யும், மக்கள் ஓண்டு போய் விழுந்துருவாங்க. அப்படி அல்லாஹ் வந்து கல்புகளை அப்படி திருப்பி ரிஸ்க் தந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இந்த செல்வங்களை திரட்டினால நம்முடைய திறமையினால இல்லைங்கிறத விளங்கணும். நாமளே திண்டு அழிக்கிறதுக்கு அல்லாஹ் இதை தரல அப்படிங்கிறத விளங்கணும். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமா, இப்ப நான் சொன்னதை ஒரு அற்புதமா ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிவிடுறாங்க. என்ன சொல்றாங்க, ஆதமுடைய மகன் மனிதன் யகூலு இப்னு ஆதம மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்கிறான் இது என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்கிறான். ஆதமுடைய மகன் இது என் வீடு, நம்ம கார் தான், இதான் நம்ம பங்களா, பார்த்தீங்களா நம்ம தோட்டம், நம்ம சொல்றான் எல்லாம் நம்முடையது என்று சொல்லுகிறான். உண்மையில் உன்னுடையது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன்னுடையது என்னப்பா உன்னுடையது? உன்னுடையது எதுவென்று சொன்னால், எதை உண்டு முடித்து விட்டாயோ, சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. எதை அணிந்து கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. எதை பிறருக்கு கொடுத்து அதை ரிசர்வ் சேவ் பண்ணி வைத்திருக்கிறாயோ அது உன்னுடையது. இதை தவிர வேற என்ன உன்னுடையது? நீ மண்டையை போட்டோன்னா அவன் எடுத்துட்டு ஓட போயிருப்பான். நீ திண்டு முடிச்ச பாரு, அதுதான் வேற யாருக்கும் போகாது. நம்ம திண்டு முடிச்சுட்டோமே அது என்னுடையது. நான் திண்டு முடிச்சதை ஒருத்தவங்க எடுத்துட இயலாது. நான் அணிந்து கிழிச்சிட்டு போயிட்டேனே அந்த ட்ரெஸ் என்னுடையது. அதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போனேனே அது வரவு வைக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல, அதுக்கு சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்குது, அதுக்கு சேர்த்து பின்னாடி கிடைக்கும், அது என்னுடையது. அது எவனும் போய் சொந்தம் கொண்டாட முடியாது. நான் ஏழை எளிகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னா இதை இன்னொருத்தர் எடுக்க முடியாது. இது இல்லாமல் ஒரு 50 கோடியை நான் விட்டுட்டு போனேன், யாருக்கு எதுன்னா எனக்கா? எப்போ மண்டையை போடுவேன்னு ஆளுக்கு ரெடியாக இருப்பாங்க பிரிக்கிறதுக்கு, பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனக்கு உனக்கு ஆடி தாராரோட எல்லாம் பிரித்து முடிச்சிருவாங்க. என்ன ஒன்று என்ன உன்னுடைய என்ன இருக்குது? இல்லை, நீ திண்டு முடிச்சதானப்போ உனக்கு சொந்தம், நீ அணிந்து முடித்ததானே உனக்கு சொந்தம், பிறருக்கு கொடுத்து சேவித்து வச்சிருக்கிறியா அதானே உனக்கு சொந்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதமாக சொல்கிறாங்க. அப்போ உனக்கு தேவைக்கு இவ்வளவுதான். நீ திண்டு முடிச்சது உனக்கு சொந்தம், அணிந்து முடித்தது உனக்கு சொந்தம், பிறருக்கு கொடுத்தது உனக்கு சொந்தம். இதை தவிர வேறு எதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது. நீ தப்பா சொல்லிட்டு இருக்கிற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். என்ன சேர்த்து வச்சு எதுக்கு சேர்த்து வைக்க போறியா? சேர்த்து வைக்க வேண்டியதான். அதுக்காக வேண்டி ஒரு கணக்கு விளக்கு இல்லாமையா பிறருக்கு கொடுக்கவே வேணாங்கிற முடிவு எடுத்து சேர்த்து வைக்கிறதா? அதுக்காக இதை சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் அள்ளி அரைச்சிட்டு பிள்ளைகளை பிச்சைக்காரனை விட்டுட்டு போகக்கூடாது என்றும் இந்த மார்க்கம் சொல்லுது. அந்த வரம்பை நம்ம பார்க்குவோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வாரி வழங்கக்கூடிய தன்மைகளை ஒவ்வொருத்தரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரி வழங்குற தன்மை இருக்கு பாருங்க, இதனால கிடைக்கிற நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகா சொல்றான் பாருங்க. ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வீர்களேயானால் ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்குங்கிறான். அதாவது கொடுத்த அடுத்தவனுக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நமக்காது. உண்மையில் அதனால நமக்கு உதவ போகுது. நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம்னா அது யாருக்கு? அவனுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம வேற ஆளுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு. ஏன் வேற ஆள் கொடுத்தா நல்லா நினைஞ்சிருவான், அங்கே செலாவணி ஆகிற அளவுக்கு மாளிகை எழுதி வச்சிருவான். 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், அவனுக்கு ஒரு 50 கோடி ரூபா மதிப்புள்ள மாளிகை கொடுக்கு, அங்கே எழுதிடுவான்ல. அப்போ ஒரு ஒன்றுக்கு 10 100 1000 லட்சமா எல்லாம் தந்துடுவான்ல. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு உள்ளது இல்லை, அடுத்தவனுக்கு உள்ளது இல்லை, உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு நான் தரப்போறேன். நீங்க ஏழைக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வந்து கேரண்டி பண்றான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வீர்களேயானால் யுவஃபா இலைக்கும், உங்களுக்கு திருப்பி தரப்படும். அல்லாஹ் சொல்றான் யுவஃபா இலைக்கும் வ அன்தும் லா துஸலமூன், உங்களுக்கு எந்த குறையும் வைக்கப்பட மாட்டாது. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே திருப்பி தருவேன், குறை வைக்க மாட்டேன். திருப்பி தருவேங்கிறது வந்து பொதுவான வாக்குறுதி தான். இங்க கூட எல்லாம் திருப்பி தரலாம், சேர்த்து தந்துடலாம், அங்கேயும் தரலாம். ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கறதுனால செல்வம் குறையவே குறையாது. எவனா ஓட்டாண்டியா பிச்சைக்காரனா போனான்னு சொன்னா கொடுத்து போயிருக்க மாட்டான், குடிச்சு போயிருப்பான், வேற மாதிரி விபச்சாரத்தில் போயிருப்பான், வேற மாதிரி தப்பான காரியத்தில் போயிருப்பான், அப்படித்தான் ஒட்டாண்டியா போயிருப்பானே தவிர கொடுத்து போயிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதனுடைய அடியானுடைய செல்வத்தையும்
சதக்கா தர்மம் குறைக்காது, கண்டிப்பா குறைக்காதுங்கிறாங்க. அப்ப நீங்க கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கே திருப்பி வழங்கப்படும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற கேரண்டி நம்பிக்கை இருக்கா இல்லை? இப்பதான் கொஸ்டின். இப்ப அப்ப ஏழைகளுக்கு கேட்டோம்ல, அல்லாஹ் ரிஸ்க் தருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காண்டு இருந்தா கேட்காத கையேந்தான்னு சொன்னோம்ல. செல்வந்தனுக்கு அல்லாஹ் சொல்றானே, அட நீ என்னத்தை கொடுத்தாலும் நான்ல தரப்போறேன், அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டு கொடுங்குறான். கொடுத்தா நீ இவன்ட்டு என்னத்தை எதிர்பார்க்கிற நன்றியே, அவன்ல தரப்போறான். கொடுக்கும் போது என்ன செய்யறது? எல்லாம் உனக்காக கொடுத்துட்டேன், நீ எனக்கு பார்த்து ஒழுங்கா செஞ்சிரு, கேளுங்க, உரிமையோட கேளுங்க அவன்கிட்ட. அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நீங்க உறுதிப்படுத்தி கேளுங்க அல்லா இடத்துல. எல்லாம் நீங்க எவனுக்கு பயந்துக்கிட்டு தான் கொடுக்கல, உனக்காக தான் கொடுக்குறேன். எவனுக்காக கொடுக்கல, நீ தான் தரணும். உன்னை விட்டு நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இந்தா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா யுவஃபை இலைக்கு உங்களுக்கு திருப்பி தரப்படும். வன்தும் லா துலமூன், நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். எப்படி திருப்பி தரப்படும்? என்ன கொடுத்தோமோ அதுக்கு மதிப்பான பரிசா திருப்பி தரப்படும் அப்படி நினைக்கலாம்ல. ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா 100 ரூபா அளவுக்கு ஒரு 3 சாப்பிள் தருவாம்பல இருக்கல்ல, அப்படி கணக்கு பண்ணிடக்கூடாது. கொடுத்ததுக்கு அதே அளவா கிடைக்கும் அப்படி கிடையாது. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல பணிகள்ல நீங்க செலவு செய்யறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியம், நெல்லோ கோதுமையோ ஏதோ ஒரு தானியம், அதை மண்ணுக்குள்ள நீங்க புதைக்கிறீங்க. கமஸலி ஹப்பத்தின், அதை புதைச்சோன்னு என்ன செய்யுது? அது முளைக்குது. முளைச்சி 7 கதிர்கள் விடுது. ஒரு நெல்லு தான் போட்டிய, அது முளைக்குது. முளைச்சி அதுல 7 கதிர்கள், 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல்லு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி 58 சபா சனாபில ஒரு தானியத்தை போடுறீங்க, அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் இருக்குது. அப்ப ஒரு நெல்லை நீ போட்டுட்டு 7 கதிர் ஆக்கி அதுல 100 700 ஆச்சு. ஒண்ணுக்கு 700. அப்ப ஒரு நெல்லை போட்டோம்னு சொன்னா 700 நெல் வருது பாரு. அப்படிப்பா என்னிடத்துல கணக்கு, நீ கொடுக்கிறது கணக்கு என்ன தெரியுமா? கொடுத்ததை தரமாட்டேன், கொடுத்ததுக்கு என்ன மதிப்பு அதை தரமாட்டேன், கொடுத்ததை விட பல மடங்கு பெருக்குவேன். அதுக்கு உதாரணம் எப்படி பெருக்குவேன்? உனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு தானியத்தை போடுற, அது வளருது, 7ஆவது, 7ஓட நிக்க மாட்டேங்குது, 700ஆவது, இதோட கூட நிறுத்திக்கிறல, 700ஐயும் திருப்பி அமுக்கணும் மண்ணுக்குள்ள. அப்புறம் என்ன ஆகும்? ஒண்ணுக்கு 700னா 700ஐயும் போட்டு மறுபடியும் போட்டு மண்ணுக்குள்ள போட்டு விட்டேன்னு வை, அது எங்க போறது? அதை வளர்க்கிற மெத்தேடுக்கல்ல உதாரணம் தரேன். எப்படி நான் வளர்க்கிறேன்னு கேட்டா, இப்படி உனக்கு பெருகி தரப்போறேன், சும்மா நீ கொடுத்ததே தரமாட்டேன். அப்ப இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? காசை கட்டி புதைச்சு செத்து போய் என்ன பண்ண போறோம்? காசை கட்டி போச்சு ஒரு அளவுக்கு மேல ஏழைகளுக்கு கொடுக்காம அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பையும் நம்ம இழந்து விட்டு கொடுக்கலங்கிறதுனால அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இழந்துருவோம். நம்ம பிள்ளைகளை கலசரிகளாக அந்த பணத்தினாலேயே தருதலைகளாக போறதை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கொடுத்தோன்னு சொன்னா எத்தனை ஏழைகளுடைய பிரார்த்தனை துவா காலகாலத்துக்கு நம்மள என்ன செய்யும்? வாழ வைக்க நினைச்சு கொடுக்க வேணாமா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியை நம்பி என்ன செய்யணும்? கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்த சத்தக பிஇதிலி தம்ரத்தின், ஒருவன் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்கிறான். அதையும் நீங்க நினைச்சுக்கணும், தர்மம்டா என்னமோ பணக்காரனுக்கு மாத்திரம் உள்ளது. பணக்காரனும் பண்ணணும் அவனுக்கு தகுந்த மாதிரி, ஏழையும் அவனுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்ப நம்ம வாங்குறதுக்கே பிறந்தாள் எப்போ நினைக்கிறோமோ அல்லாஹ் தரவே மாட்டான். நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால என்ன நம்ம கொடுக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் ஒருவன் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்பு அளவுக்கு தர்மம் செய்கிறானோ, மின் கஸ்பின் தையிபின், அது ஹலாலான வருமானத்திலிருந்து, தூய வருமானத்திலிருந்து தான் செய்யணும். அது இல்லாத செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். தூய்மையான வருவாயிலிருந்து யார் செய்கிறானோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒலா யக்பலுல்லாஹு இல்லா தையிப, தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். அந்த தூய்மையான தர்மத்தை ஒரே ஒரு பேரிச்சம்பழத்துக்கு செய்தால், இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹ் அதை எப்படி வாங்கிக்கிறான் தெரியுமா? தன்னுடைய வலதுகையை நீட்டி வாங்கிக்கிறான், கோட்டான் வாங்கிக்கிறான். ஒரு பிச்சைக்காரன் வாங்க மாட்டான், அன்னைக்கு அல்லாஹ் வாங்கிடுவானா. நீ கொடுத்தேன்னா ஒரு தர்மத்தை செஞ்சேன்னா யாருக்கு போய் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான், என்னடா இதாடா இருக்கு தர்ற ஒரு பேர் நான் என்னடா பண்றது கேட்பான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ அந்த மதிப்புக்கு தர்மம் செய்தாலும் அதை எவனா வாங்கிட்டான்னு வை, நான் தான் அதை வாங்கிக்கிறேன். எப்படி வாங்கிக்கிறேன்? வலது கையில் வாங்குவது என்பது கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாங்குறது. வச்சுட்டு போன்னு சொல்றது ஒன்று. அதாவது கொடுக்குறான்னு சொல்கிறோம், கொடுக்குறோம். ஒரு பணக்காரனுக்கு ஒரு ஏழை காணிக்கை கொண்டு போகிறான்னு வைங்க, என்ன செய்வான் அந்த பணக்காரன்? கை நீட்டி எந்திரிச்சுட்டு கூட அங்கே வாங்குவானா? வாங்க மாட்டான். ஆனால் வச்சுக்கூடாது,
அவர்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் ஏதோ ஒரு காணிக்கை என்ன செய்யறான், ஒரு அன்பளிப்பா சாமி வச்சுக்கிறங்க முதலாளி முதல்ல நம்ம தோட்டத்தில் உற்பத்தி ஆயிருக்குன்னு ஒரு தேங்காயை கொண்டு வர்றான். இதெல்லாம் ஒரு பொருளாக இவனுக்கு பணக்காரனுக்கு இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? ஒன்றும் இருக்காது. கொண்டு வந்துட்டான்ல வச்சுப்பட. அவன் அங்கிட்டு போனவனே இன்னொருத்தனை கூப்பிடு, இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு இதை வந்தீங்கப்பான் இப்படிங்கிறது. அவன் போவான் சும்மா வச்சுட்டு போக சொல்லிவிட்டு அது ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இவனுக்கு மேலே அல்லாஹ் கனி, பெரிய கனி, அவன் மட்டும்தான் கனி. நீங்கள் எல்லாம் புக்கராங்கிறான். அல்ல அல்லாஹுல் கனியு வான்துமுல் புக்கரா, நீங்கள் எல்லாம் ஏழைகள், நான் தான் பணக்காரங்கிறான். அந்த பணக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ கொடுக்குற ஒரு பேரிச்சம்பழத்தை நான் என் வலதுகை நீட்டி வாங்கிக்கிறேன். ஒரு பேரிச்சம்பழம் பார்க்க மாட்டேன், நான் இங்கே பார்க்குறவன். நான் அளவை பார்க்குறவங்க இல்லை, நான் எங்கே பார்க்குறேன்? உன்னுடைய உள்ளத்தை பார்க்குறவன். நான் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். நீ எந்த நேரத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குற, இது நீ தின்றுக்கலாமே, அதை கொடுக்குற பாரு, அதை நான் பார்க்குறேன். அதனால அல்லாஹ் இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அதை வலது கையில் அல்லாஹ் வந்து அதை ஒப்புக்கொள்கிறான், அங்கீகரித்துக் கொள்கிறான். பிறகு சும்மையு ரப்பிஹா லி சாஹிபிஹி, அதாவது அப்புறம் என்ன செய்யலாம், வாங்கிக்கிட்டு இந்த பேரிச்சம்பழத்தையே கொண்டு திருப்பி எப்படி அவனுக்கு கொடுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதை பெருக்குகிறான், அதை வளர்க்கிறான். நீ கொடுத்த ஒரு பேரிச்சம்பழத்தை பெருசாக்குகிறான், வளர்க்கிறான். எது மாதிரி வளர்க்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. கமாயு ரப்பி அகதுக்கும் புழுவகு, ஒருவர் தன்னுடைய ஒட்டக குட்டியை வளர்க்குவார. நம்ம வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம பிள்ளை வளர்க்குற மாதிரி வளர்க்குவோம். நல்லா தீனியை கொடுத்து அப்படி வளர்த்த ஒரு அன்பா அப்படி வளர்க்குவோம். அது பெருசாக ஆகுறதை பார்த்து சந்தோஷப்படுவோம். இறைச்சிக்கு வளர்த்தா கூட, அது இறைச்சி கூட கிடைக்குதுல்ல, கறிக்காக வளர்த்தா கூட அதை பார்த்து வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுவோம். அவ்வளோ அருமையாக என்ன செய்வோம், வளர்க்குவோம். புண்ணாக்கு என்ன, பருத்தி கொட்டை என்ன, அது என்ன, இது என்ன, வேப்பிலை என்ன அப்படின்னு எல்லாம் வளர்க்குற வழக்கம் இருக்கு. அப்படி என்ன செய்யறான் அல்லாஹ், நீ கொடுத்த அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வளர்க்குறான் அல்லாஹ். எப்படி வளர்க்குறான்? ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், ஒரு பெரிய மலை அளவுக்கு. நம்ம மறுமையில் போனவனே, இந்தாடா நீ கொடுத்தீங்களா அன்னைக்கு ஒரு மலையை தர்மம் செஞ்ச, நானா மலையவா எப்போ செஞ்சேன், என்னை பார்த்ததே இல்லையே, மலை அளவுக்கு நான் எங்கே பேரிச்சம்பழத்துக்கு போவேன். அவன் சொல்ல ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தியா, அதான்டா இது, நீ கொடுத்திய ஒரு பேரிச்சம்பழம் அதான் இது. எப்படி தர்றான் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ மறுமையில் வெற்றி பெறுவது நமக்கு நோக்கமாக இருந்தா அதுக்கு தான் இந்த நோம்புக்கு எல்லாமே. எதுக்கு இந்த நோம்பு? பசி எதுக்கு, இந்த பட்டினி எதுக்கு, இந்த தொழுகை எல்லாமே எதுக்குங்கிறேன். அங்கே வெற்றி பெறதுக்கு தானங்க, அங்கே வெற்றி பெறதுக்கு தான். தொழுகை தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. தொழுதிங்க அவ்வளவுதான். அதை பெருசாக்கி 7000 மடங்காக்கி தருவேன் நல்லா சொல்ல காணாம். ஒரு தொழுகையை எப்படி இமயமலை மாதிரி பெருசாக்கி கொண்டு தருவேன்னு சொல்லலை. எதுக்கு மட்டும் சொல்கிறான்? கொடுக்குறதுக்கு சொல்கிறான். இதுதான் கஷ்டம், இதுதான் எல்லாரும் கஷ்டம். 5 வேளை தொழுதுறார் ஒருத்தர், கொடுக்க சொல்லுங்களேன். என்ன விரல் வெட்டுற மாதிரி இருக்கும். காசை எடுக்கிறது அவ்வளோ லேசு இல்லை. வர எல்லாம் செய்வான். அல்லாவுக்காக என்ன வேண்டாலும் செய்கிறேன். கட்டும் குளிர் பல்லு எடுக்கு பள்ளியாசலாம் வந்துடுவார். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பசிக்குன்னு கேட்கட்டுமே, பட வேலையை பார்த்துட்டு. இதுதான் காசை எடுக்கிற அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தில் செய்யறதுனால அந்த பரிசு. எதுக்கு அது? இது லேசுப்பட்ட காரியம் இல்லை, எல்லாருக்கும் முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் கொடுக்கறதுனால உள்ள ஒரு பரிசு. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ கொடு, உன்ஃபிக் அலைக்க, உனக்கு நான் கொடுக்குறேன். நான் உனக்கு தர, நீ என்ன யோசிக்கிறேங்கிறான்ல அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மகனை கொடு, கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்காத, தர்றானா இல்லைன்னு பாரு. தருவான், என்ன பார்க்கறதுங்கிற, டெஸ்ட் பண்றது என்னங்கிற, தருவான், தந்திருக்கிறான், கொடுத்த எல்லாருக்கும் தந்திருக்கிறான் அல்ல. நீ கொடுத்து பாரு, தரலன்னா கேளு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி தர்றாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த கொடுக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தா அதுக்காக வேண்டி ஒரு தப்பு செய்யறது கூட மார்க் அனுமதிக்குது. எதுக்கு? பொறாமப்படுறது இருக்குல்ல, இது மார்க்கத்தில் கூடாது. பொறாமப்படுறது இருக்குல்லங்க, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் பொறாமக்காரன் பாதுகாப்பே தடை சொல்றான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமக்காரனுடைய பொறாமை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்மளை பாதுகாப்பு தேடுமாறு, அல்லாஹ்வுடைய ரசூலையே பாதுகாப்பு தேடுமாறு உத்தரவு போடுறான். அவ்வளோ ஒரு கெட்ட ஒரு தன்மை குணம் பொறாமைங்கிறது. நீ 2 விஷயத்தில் பொறாமப்படலாம், மார்க் அனுமதிக்கு. பொறாமை தப்பு தான், ஆனால் 2 விஷயத்தில் பொறாமப்படு. எந்த 2 விஷயம்? உனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் எப்படிப்பட்ட பணக்காரர் கேட்டா, எப்போ பார்த்தாலும் கை தாராளம் வீசி அடிக்கிறது தான். யார் வந்தாலும் தான் 100 ரூபா 1000 ரூபா இந்தா இப்படி அள்ளி அடைக்கிறார். அப்போ அள்ளி தர்மத்தை அள்ளி கொடுத்து பேர் பேல அவன் மறுமையில் நன்மையை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பணக்காரரை பார்த்து பொறாமை பண்ணும். எல்லா பணக்காரரையும் பார்த்து இல்லை, எல்லா பணக்காரரையும் பார்த்து இல்லை.
சுமோவில் போறாரா, சுமோவில் ஒரு பணக்காரங்கிறீங்களா, வேற என்ன பென்சில் போறாரா, சுமோவில் சாதாரண இப்போ பென்சில் போறாரா, அவனு பென்சில் எனக்கு மட்டும் இல்லை, இப்படி இல்லை அவனுக்கு பங்களா எனக்கு குடிசையா, இந்த பொறாமை இல்லை. எந்த பணக்காரர் மேல பொறாமப்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் இந்த கொடுக்கறதுக்கே பிறந்து இந்த கொடுத்து செவந்ததுங்கிறான் இல்லைங்க, கொடுத்து கொடுத்து கை செவந்து போயிருமா, எடுத்து 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 கண்டி போயிரு செவந்து போயிடும். அப்படி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்னு கொடுத்துன்னு சிவக்காது, ஒரு இலக்கியமா சொல்றது, அது அதிகமா கொடுக்கறதுக்காக சொல்லுவாங்க. அப்படி அப்ப அதிகமாக கொடுக்கக்கூடியவர்னு பேர் வாங்கியிருக்காரு பாருங்க. அவரை பார்த்து இவர் மாதிரி எனக்கு நீண்டா, இவர் மாதிரி நானும் கொடுக்கணும், தர்றதுல ஆசைப்படக்கூடாது, கொடுக்கறதுல ஆசைப்படணுமா. ஒரு பணக்கார எல்லாம் என்ன இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி இது மாதிரி நானும் கொடுக்கணும்னு ஒருத்தன் பொறாமப்பட்டான்னு சொன்னா அது தப்பு இல்லை. அப்ப கொடுக்குறது எவ்வளவு பெரிய தரஜாவா இருந்தா. அது மாதிரி கல்வியில ஒரு ஆள் கல்வி கற்றுட்டாரு, அவர் கல்வியை கொண்டு அடுத்த ஆளுக்கு போதிக்கிறாரு, அறிவுரை சொல்றாரு, அவரை பார்த்து பொறாமப்படுறது. கல்வியை கற்று வியாபாரம் பண்றாரு, அவர் மேல இல்லை. கல்வியை கற்றுட்டு மறைக்கிறார், அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கல்வியை பத்தி துன்யாவை சம்பாரிச்சுட்டு போறாரு, அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கல்வி கற்று மக்களுக்கு தொண்டாற்றிட்டு இருக்கிறாரு, அந்த மாதிரி கல்வி எனக்கும் கொடு, நானும் அது மாதிரி பண்றேன். இந்த ரெண்டுக்கு தான் பொறாமப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னதைனி, ரெண்டு காரியங்களில் தவிர வேறு எதுலையும் பொறாமப்படக்கூடாது. அது என்ன ரெண்டு காரியம்னா, ஒருவர் கல்வி கற்றவர், இன்னொருத்தர் செல்வத்தை பெற்று வாரி வழங்குறவர். பெற்றவர் இல்லை, பெற்று வாரி வழங்குறவர், அவரை பார்த்து பொறாமப்படலாங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தர்ஜாவான காரியம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த தர்மம் செய்யறது கொடுக்கறது இருக்கு பாருங்க, நரகத்தில் இருந்து காப்பாத்துறதுக்கு தர்மம் தான் முன்னாடி நிக்குமா. தர்மம் தலை காக்கும்ங்கிறான, தலையை மட்டும் காக்காது, தர்மம் நரகத்திலிருந்து காக்கும். தர்மம் செய்வதற்கு நரகத்திலிருந்து என்ன செய்யும், காக்கும், கண்டிப்பா காக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் மறுமை நாளில் நிறுத்தப்படுவார்கள். அங்கே வலது பக்கம் பார்ப்பான், நரகம் தான் தெரியும். இடது பக்கம் பார்ப்பான், நரகம் தான் தெரியும். முன்னாடி பார்ப்பான், நரகம் தான் தெரியும். எங்க பார்த்தாலும் நரகத்தில் சிக்கி இருப்பான். மொழிபெயர்ப்பாளன் யாரும் இருக்க மாட்டான், நேரடியாக அல்லாஹ் நின்னா நிப்ப. அந்த நேரத்தில் அந்த நரகத்துக்கு போகாம உன்னைய காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொன்னா, இத்த குன்னார் உளவு சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவாவது தர்மம் செஞ்சு நீ நரகத்திலிருந்து உன்னை காப்பாத்திக்க. இல்லாதவனுக்கு இல்லாட்டா கூட ஒரு பேரிச்சம்பளத்தையே கொடு, உன்னால ஒரு பேரிச்சம்பளம் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு, அதை கொடு. அப்படி கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு உரிய தன்மை காரியங்கள்ல இந்த வாரி வழங்குறது, மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு அல்லாஹ் கடைசியா ஒரு யாவப்படுத்துறான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்தி அஹதகுமுல் மௌத் வயகூலு ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். இது ஒரு முக்கியமா சொல்றான். நீ கொடுக்காம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா, மரணத்தை நினைக்கிற. நீ என்ன நினைக்கிற, விளை வச்சு நம்ம தான் அனுபவிக்க போறோம், நம்ம தான் இதை வச்சு பங்களா கட்டாம நம்ம அது போகாம இருக்க போறோம், குடியேறாம இருக்க போறோம், நீச்சல் குளத்துல போய் நம்ம குளிக்காம மூத்தா போயிட போறோம் அப்படின்னு என்ன செய்யற, நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இல்ல, இந்த இடத்துல எந்திரிச்சு போறது கேரண்டி இல்லை யாருக்கும். இந்த இடத்துல எல்லாருக்குமே கூட கேரண்டி இல்லை. ஒரு அமுக்கு முடிஞ்சு வச்சு பெரிய வேலையில அல்லாஹ் செய்ய வேண்டியது இல்லை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. சின்னதாக ஒரு ஆட்டினா போதும், பூமியை புதுன்னு உள்ள இறங்கி நம்பணும், அவ்வளவுதான். நம்ம ஒருத்தர் மிஞ்ச மாட்டோமே. யாரு போய் சேருவோண்டு என்ன கேரண்டி இருக்குது? அடுத்த வினாடிக்கு நமக்கு ஏதாவது உத்தரம் இருக்குதா? அப்ப உங்களுக்கு மரணம் என்பது வருவதற்கு முந்தைய செலவு பண்ணிக்கிறங்க. மரணம் வந்துடும், எந்த நேரம் வந்து சொல்ல இயலாது. அல்ல அப்படி ஆகும் காட்டுறான். வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அதுவும் அப்போ விட்டு காசு செலவு பண்ணு அல்லாஹ் சொல்லல, நான் தந்தது செலவு பண்ணுங்களாம். வான்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாகும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனே அதுல இருந்து செலவு செய்யுங்க, நான் தந்தது நீங்க செலவு செய்யடான்னு அல்லாஹ் உரிமையோட கேட்கறான்.
எதுக்கு முன்னாடி செலவு செய்யணும்? மின் கப்லி ஐயாத்தி அகதக்குமுல் மௌத், மரணம் வருவதற்கு முந்தி செலவு செஞ்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? மரணம் உனக்கு எப்போ வரும்னு தெரியாதுல, இப்பவே செய்யணும் அர்த்தம். மரணம் வருவதற்கு முந்தி செய்கின்ற எங்கெல்லாம் வருதோ அதுக்கு அர்த்தம் என்ன? இப்பவே செய்யணும் அர்த்தம். ஏன்னாடா மரண தேதி தெரிஞ்சா அன்னைக்கு போய் செஞ்சுக்கலாம். உனக்கு 2004, உனக்கு 2007 பிப்ரவரி 18ஆம் தேதினா 17 கொண்டு போயிடலாம். தெரியாத யாருக்கு எப்ப தெரியாது. அப்ப மரணம் எப்ப என்று தெரியல என்று சொன்னா மரணம் வருவதற்கு முந்தி செய் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு? இப்ப செஞ்சிரு, இந்த நிமிஷம் செஞ்சிரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு வெள்ளி கட்டியை வச்சுட்டு தொழுதுட்டு வேகமா ஓடினாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் எப்பன்னு தெரியல, மரணத்துக்கு பயந்து இருக்கிறாங்க. வெள்ளி கட்டி ஜக்காத்து வந்திருக்கு. வெள்ளி 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 இருக்குல்ல, வெள்ளியில ஒரு கட்டி, வெள்ளி கட்டியை வந்து வீட்டில் இருக்குது. அப்ப ஜக்காத்துக்கு உள்ளது வீட்டில் மறந்துட்டு வச்சு தொழ வந்துட்டாங்க. சலாம் கொடுத்துன்னு ஓடுறாங்க வேகமா. எப்போ ஓட மாட்டாங்க, என்ன ஓடுறாங்க, சலாம் கொடுத்துட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. என்ன போயிட்டு கொஞ்சம் நேரம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு இப்படி வேகமாக ஓடுனீங்க? அது ஜக்காத் ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு வெள்ளி கட்டி வந்துச்சு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா ஏதோ குடும்பத்தாருக்கு நான் சேர்த்து வச்சு அவங்க சாப்பிட்டா நான் என்ன பண்றது? ஏழைகளுக்கு பங்கு வைக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் போய் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி ஓடியாடுறேன். இது நம்ம இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. போய் இது நம்ம மூத்தா போனாலும் போயிடுவேன், நம்ம இது இல்லை, ஏழைகளுக்கு உள்ளது, ஏதோ ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு வச்சிருக்காங்கன்னு வித்து தின்னு விடாதீங்க அப்படின்னு சொல்லுவதற்காக உள்ள போயிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுட்டு ஒரு துவா செஞ்சுட்டு போறது கூட பொறுக்கல. தொழுது முடிச்சவனே தொழுகை முடிச்சுட்டு போகலாது, அதுக்காக நின்றுட்டாங்க. தொழுது முடிச்சவனே துவாவெல்லாம் ஓதிட்டு தஸ்பீஹ் ஓதிட்டு போறதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றது? அவங்க எப்படி நினைக்கிறாங்க? சுன்னத்தான தஸ்பீஹ் ஓதுறதுக்கு கூட டைம் இருக்குமா தெரியல, துவா ஓதிட்டு இருக்கிறதுக்குள்ள போயிட்டோம்னா சொல்லாம போயிடுவோமே அப்படிங்கிறாங்க. அப்ப மரணங்கிறது வந்து அப்படி நமக்கு முன்னாடி காத்துக்கிட்டு நிக்குது. யாருக்கு எப்பன்னு சொல்ல முடியாது. பொட்டுன்னு போயிட்டான்னு எவ்வளவு பேர் சொல்றோம்? 95 போவான் ஏதாவது இருக்குதா? 65 ஆனதான் போவானா? அப்படிலாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான மரணம் நமக்கு இருக்குது என்பதை யோசித்து நீங்க என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. பிறகு நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா. எப்படி மரணத்தில் பிடிச்சி கேட்டவுடனே அல்ல நீ சீக்கிரம் கூட்டு வண்டியில் கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா நான் அள்ளி இறச்சிட்டு வந்திருப்பேனே அப்படி சொல்லுவானா? அல்ல பொய்யக்குள் மனுஷன் சொல்லுவானா? ரப்பில் அவ்வளோ அகர்த்தனி இல்லை அதிலின் கறி, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தேன்னு சொன்னா அசத்தக்க அப்படி அள்ளி இறச்சிருப்பேனே. வாக்குமின சாலிஹீன் நல்லடியார்கள் ஆயிருப்பேனே. 95 இருந்தாலும் செய்ய மாட்டான் இவன். செத்தவன்லாம் சொல்லுவான், அல்லாட்ட தான் சொல்லுவான். செத்து போன அவ்வளோ பேர் கொடுக்காம செத்தானே அவ்வளோ பேர் அல்லாட்ட என்ன சொல்லுவான்? யாரெல்லாம் நீ கூட்டிட்டு வந்துட்ட, நீ மாத்திரம் ஒரு 2 வருஷம் நீ விட்டுருந்தேன்னு வை, அம்பட்டையும் கொடுத்துட்டு வெறுங்கையா வந்திருப்பானே அப்படிமா. இப்படி சொல்ற இந்த மாதிரி இருக்கத்தானே என்று எடுபடாது. இது அங்க வந்து சொல்லாம இங்கேயே கொடுத்து விடுங்கிறான். அப்ப இந்த மரணம் நமக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு என்பதை அனுசரித்து யோசித்து சிந்தித்து வாரி வாரி வழங்குறதுல நம்ம கூடுதலாக என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது ஒண்ணு. அடுத்தது கொடுக்கிறது நன்மை, கொடுக்கிறது வாரி வழங்குறது நன்மைங்க. நன்மை வாரி வழங்காட்டி நன்மை இல்லை அப்படியா? அப்படி கிடையாது. வாரி வழங்கலைன்னா நிதி வேற இருக்குது. சில சுன்னத்து நஃபிலுக்கெல்லாம் செஞ்சா நன்மை, செய்யாட்டி நன்மை இல்லை, அடி கிடைக்காது. இப்போ லொகர் தொழுவலன்னா அடி கிடைக்கும். லொகருடைய முன் சுண்ணத்தை தொழுவலாம் அடிக்க மாட்டான்ல, தொழுதா ஒரு 10 நன்மையை தருவான், தொழுவலன்னு அதை எடுத்துக்கிறோம், அடி கிடைக்காது. கடமைக்கு தான் அடி விழுவோம். அடின்னா அடியே சொல்லலை, தண்டனை. அடின்னு இப்படி அடிப்பான நினைச்சுக்க கூடாது, அடின்னா அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அப்ப கடமையானதை ஒருத்தன் விட்டா அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். உபரியான சுன்னத்து நபில் நம்மளா செய்யறதை விட்டோம்னு சொன்னா தண்டனை கிடைக்காது, நம்ம கிடைக்கிற நன்மைகள் குறையும், கூலி குறையும், பரிசு குறையும். இந்த தர்மம் வாரி வழங்காட்டி அல்லாஹ் என்ன செய்வாங்கிறான்? உனக்கு நன்மை தராமல் குறைச்சு போடுவாண்டா சொல்றான். இல்ல என்ன சொல்றான்னு பாருங்க. வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லா, குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறார்களோ, சேமித்து வைக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமலும் இருக்கிறார்களோ, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வேறு இருக்குன்னு சொல்வீராக. அப்ப கொடுத்தால் பரிசு, கொடுக்காட்டி தண்டனை. சும்மா தப்பிச்சிட இயலாது. பரிசு வேண்டாம் குறைஞ்சிட்டு போகுதுன்னு நினைக்க முடியாது. பரிசு வேண்டாம் குறைச்சிடலாம், எவ்வளவு உண்டாலும் தண்டனையை தாங்க முடியாது. தாங்க முடியுமா நமக்கு? ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுட்டீங்கனால இப்போ வெந்து போயிடுத கை, நெருப்புல நேர கையை விட்டா என்ன ஆகுறது? உங்களை கொண்டு மொத்தத்தில் போய் நெருப்புல விட்டு வாட்டி வதச்சா தாங்குமா? யாருக்கா தாங்க முடியுமா? நரகத்திலேயே குறைந்த வேதனை என்று ஒரு வேதனையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் இருக்காரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் அளவுக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்கள் கூட உறுதுணையா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி உறுதுணையா இருந்தார்.
இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துக்கு உதவியா இருந்தாரு, பக்கபலமா நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனும் கை வைக்க கூடாதுன்னு பயந்ததுக்கு அவர் காரணம். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தினாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்கள வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, எல்லாம் பண்ணினார். யாரு? அபூ தாலிப். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா போய் சொல்லி பார்க்கறாங்க, அவர் கேட்க மாட்டேன்ட்டார். என்ன மக்காவோட பொம்பளை எல்லாம் என்னை கேலி பண்ணுவாள்வோ, நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். அப்படி பொம்பளையை கேலி பண்ணுவாங்கட்டான், என்ன இருந்தாலும் போயிட்டான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்களாம். மக்காவோட பொம்பளைங்கெல்லாம் கேள்வி பண்ண மாட்டாங்கன்னு நான் உங்க மார்க்கத்துக்கு வந்திருப்பேன், எல்லாரும் கேள்வி பண்ணிடுவாங்க என்னைய. அதுக்காக வேண்டிய அந்த கௌரவத்தை பார்த்துக்கிட்டாரு. இவர் ஓரளவுக்கு இஸ்லாத்துக்கு உறுதுணையா இருந்த காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காபிர்கள்லயே குறைந்த வேதனை இவருக்கு தான். காபிர்கள்லயே குறைந்த வேதனை யாருக்கு? எல்லா காபிருக்கும் ஒரே தண்டனை கொடுக்க முடியாதுல்ல, எல்லா காபிரும் கொடுக்க முடியாது. அப்போ ராமகோபாலன், அத்வானி, கருணாநிதி, வீரமணி எல்லாம் ஒரே மாதிரியாக வைக்க முடியுமா? எல்லாம் வைக்குவானா? நம்மளும் வைக்க மாட்டோம், எல்லாம் வைக்க மாட்டான். அதில் வகை இருக்குது, அதில் வகை இருக்குது. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இவர் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? நெருப்புனால் ஆன நெருப்பு கங்கு இருக்கு பாருங்க, அதனால் ஒரு செருப்பு காலில் மாட்டப்படும். நெருப்பு கங்கு தான் செருப்பு, அங்கே மாட்டி இங்கே கொதிக்குமா மூளை. குறைஞ்ச வேதனை. இந்த குறைஞ்ச வேதனையை நமக்கு கொடுத்தா கூட தாங்க இயலுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்ததுக்காக இந்த குறைஞ்ச தண்டனை, இந்த குறைஞ்ச தண்டனையை நமக்கு கொடுத்தா கூட நம்மளால் தாங்க முடியுமா? அப்போ அவ்வளோ பெரிய தண்டனை இருக்கு. அதான் சொல்றான், பஷ்ஷிர்ஹும் பி அஸாபின் அலீம். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிற, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். எப்படி வேதனை விளக்குறான்? அதையும் எப்படி வேதனை தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா, அவர்கள் சேர்த்து வைத்தவையே சூடேற்றப்படும், பழுக்க காய்ச்சப்படுமா. எதையெல்லாம் சேர்த்து வச்சியோ அதெல்லாம் என்ன செய்யப்படும்? சூடேற்றப்படும். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் ஜுனூபுஹும், அவர்களுடைய நெற்றியிலும் விழாப்புறத்திலையும் சூடு போடப்படும். பழுக்க காய்ச்சிக்கிட்டு சூடு போடுவான். டெஸ்ட் பண்ணி பாருங்க, வீட்டில் ஒரு தீக்குச்சி கொளுத்தி வச்சு பாருங்க. இது தாங்க முடியுமா? தீக்குச்சியை கையில் பிடிக்க முடியுமான்னு? சுப்ஹானல்லாஹ், வயிற்றுலையும் நெத்திலையும் சூட போட்டால் என்ன ஆகுறது? சும்மா சூடு போடப்படாதான். அதான் மாக்கனஸ்தும், இதான்ப்பா நீங்கள் சேர்த்து இல்லாதா, சேர்த்து வச்சு இல்லாதா, தூக்கு ருசிச்சு பாருங்க, ருசித்து பாருங்கன்னு கிண்டல் பண்ணுறான்ல. அங்கே கிண்டல் பண்ணுவான். தூக்கு மாக்குன்தும் தக்குனிசூன், இதையெல்லாம் புதைச்சி சேர்த்து வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ருசிச்சு பாருங்க என்று சொல்லுவோம். சும்மா விட மாட்டேன். நான் எதுக்கு தந்திருக்கேன் உங்ககிட்ட? உனக்கு தந்திருக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் கிறுக்க நல்லா கேட்பான். நான் கிறுக்கனாடா, 65 வயசுக்கு உனக்கு வந்து 2 லட்ச ரூபா பத்தாதா? இதுக்கு 50 கோடி தந்தேன். நான் லூசா? அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு தந்தேன். நீ ஏன் இதே வாங்கி வச்சுட்டு கொடுக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்க மாட்டானால? அதுக்கு தான் சூடு உழைச்சி போடுவாங்கிறான். அடுத்தவர்கள் நிறைய எதிர்பார்க்காம நீ வந்து உன்னை காப்பாத்திக்கிட்டேன்னு சொன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்றான், வலா யஹஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை வாரி வழங்கி இருக்கிறானே, அவர்கள் அதிலே கஞ்சத்தனம் செய்கிறார்களே, அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் கஞ்சத்தனம் பண்றவன்லாம் என்ன நினைக்கிறான்? அது நல்லதுன்னு நினைக்கிறான். ஏன் கஞ்சத்தனம் பண்றான்? கஞ்சத்தனம் பண்ண நம்மகிட்ட இருக்கும், கொடுத்தா நம்மளை விட்டு போயிடும், கொடுக்காட்டி நமக்கு நல்லது, கொடுத்தா கெட்டதுன்னு நினைக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வலா யஹஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, தனது அருட்கொடைகளை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறானே, அதை பெற்று கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஹுவ கைரல் லஹும், அது அவர்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நமக்கு நல்லது தான், நம்ம சேர்த்து வச்சு நல்லது இல்லை. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அவர்களுக்கு இது கேடு. கஞ்சத்தனம் பண்ணி வச்சிருந்தா அது கேடு. என்ன செய்வாங்க? சயு தவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாம நாளிலே எதை சேமித்து வைத்தார்களோ அதையே வந்து வளையங்களாக இருக்கப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதை சேமிச்சு வச்சியோ அதை வச்சே நீ இருக்க கட்டப்படுவேன். சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப கஞ்சத்தனம் பண்ணாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து திருமறை குர்ஆன்ல சூடு போடுவேங்கிறான். அப்ப இந்த கொடுக்கிற தன்மைகளை வளர்த்து கொள்ளணும். யாருக்கும் பயந்துகிட்டு பெருமைக்கெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. கொடுக்காட்டி அல்லாஹ் கேட்பான், நமக்கு இதை தரல, ஒழுங்கா நிர்வாகம் பண்றானான்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான், சோதனைக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வஷ்ஷுஹ, இந்த கொடுக்காமல் சேமித்து வைக்கக்கூடிய கஞ்சத்தனம் இருக்குத, இதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்மா ஹலக மன்கான கபலக்கும் பிஷ்ஷுஹி, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் இதனால தான் அழிஞ்சாங்க. அடுத்த ஆளு கொடுக்காம தான் நாசமா போனாங்க. அடுத்த ஆளு கொடுக்கிற தன்மை இருந்தா நாசமா இருக்க மாட்டாங்க. மறுமை பேரை இழந்ததான் சொல்லி காட்டுறாங்க.
என்ன அமரஹும் பில் புகுலி பகிலு, அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த குணம் வந்து மனோ இச்சை வந்து கஞ்சத்தனத்துக்கு உத்தரவிட்டது. அதற்கு கட்டுப்பட்டார்கள். இந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக உறவினர்களை பகைத்தார்கள். யாரோடையும் பேச பழவனை கொடுக்க வேண்டி வந்துருமே, கஞ்சம் வந்து யார்ட்டையும் பழக மாட்டான். ஏன் பழவிட்டா கொடுக்கணுமே, நீங்கள் டீ வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டான். ஏன்னு இன்னைக்கு ஒன்று வாங்கி கொடுப்பிய, நாளைக்கு 2 கேட்பிய, வேணாம் இப்போ தான் குடிச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா ஒன்று வாங்க நாளைக்கு கொடுக்கணும்லங்க, எடுக்க மாட்டான். அப்போ உறவு நட்பு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இப்படி எல்லாம் இழந்து நாசமாக போயிடுவாங்கன்னு சொல்லி இதுக்கு முந்தி போங்க நிறைய அள்ளி போடுங்கம்மா, நிறைய ஷார்டேஜ் இருக்கு, வாரி வழங்குறது இதுக்கும் கொடுக்கலாம், எல்லாம் தருவான், நிறைய தருவான். சரி, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து 3 பேரை விரும்புறான். 3 பேர் மேல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். 3 பேர் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பிடிக்கிற 3 பேர்ல இருக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து 3 பேர் தான் விரும்புறானா. உலகத்தில் அவன் படைச்ச படைப்புகள்லையே 3 வகையான ஆட்கள் மேல அவனுக்கு தனி பாசம். 3 வகையான ஆட்களை கண்டால பிடிக்காது அவனுக்கு. அப்படி 3 பேர் இருக்கிறாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹிப்பு ஸலாஸத்தன் வ யப்குலு ஸலாஸத்தன். 3 பேரை வந்து அல்லாஹ் விரும்புறான், 3 பேரை வெறுக்கிறான். யாரையெல்லாம் வெறுக்கிறான்? யுப்குலு ஷேஹஸ்ஸானி, அதாவது இளமை துடிப்புல ஏதோ தப்பு தண்டா விபச்சாரம் பண்ணிட்டாண்டா கூட அவனையும் பிடிக்காது. இருந்தாலும் அவனை கொஞ்சம் நல்லா விட்டுருவான். நாளைக்கு சாவர நிலையில இருந்து இந்த வேலை பண்றான் பாருங்க, விபச்சாரம் பண்றவன், கிழட்டு விபச்சாரம் பண்றவருக்கான கிழவனா இருந்துகிட்டு இவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏண்டா என்ன இந்த வயசுல உனக்கு என்ன இது? ஒரு இளமை தூண்டினாலும் பரவாயில்லை, நரம்பு முறுக்களை செஞ்சுட்டான்னு ஒத்துக்கலாம். ஆடி அடங்கி போய் பள்ளிவாசல கெதின்னு இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு இப்படி பண்ணுன்னா இப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நம்மளுக்கு பிடிக்குமா? நம்மளே கூட ஒரு இளைஞன் தப்பா நடந்துட்டா இளைஞன் தப்பா இருப்பான்ருவோம். ஒரு கிழமை வந்துட்டான்னு வைங்க, இப்போ நாளைக்கு சாப்பிடுப்பாரு, இவனுக்கு என்ன இது தப்பமா இல்லையா? நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு இப்படி பிடிக்கும். சாதாரண நல்ல மனிதர்களுக்கு எது பிடிக்காது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தனியாக பிடிக்காதுன்னு இல்லை, நமக்கு எந்த நல்ல மனுஷனுக்கு இது பிடிக்காது. இவனுக்கு என்ன, இவனுக்கு இந்த வயசுல இது தேவையா, இது கம்மா இல்லையா? அப்ப ஷேஹஸ்ஸானி, அதாவது வயதாகி போய் விபச்சாரம் செய்யக்கூடியவன், ஆம்பளை எல்லாரும் தான். அப்புறம் உல் ஃபகீருல் முக்தால், இந்த திமுரு இருக்குல்ல, அது பணக்காரனுக்கு பணம் வந்து அப்படி திமுறை உண்டாக்கும். அவனா அதை விரும்பாட்டா கூட அது வந்து அந்த வேலையை காட்டும். ஏன்னா அந்த பணத்தை வச்சவனே கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணுவான், ஒரு அழகான முறையில் காரில் வந்து இறங்குவான், சாதாரணமாக தான் அவன் இருப்பான். இவங்க பார்க்குறவன் பார்த்தோன்னா அவனுக்கு மண்டையில் ஏறும், நம்மளெல்லாம் பார்க்குறாங்களோ ஒரு மாதிரியா, இப்படி தலையில் அப்படி என்ன செய்தான் ஏறி உட்காருவான். அப்போ இது பணத்துக்கு உள்ளது, இது கூட எல்லாம் விட்டுருவானா. சோத்துக்கு இல்லாமல் இருந்துக்கிட்டு பெருமடிக்கிறான் பாரு, இது கிழமை விபச்சாரம் பண்ற மாதிரி. ஒரு ஃபகீருல் முக்தார், ரொம்ப அடுத்த ஆள் கையேந்துறான், ஆனால் கெத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, வாங்கி தான் திங்கிறான். அந்த கெத்தை மட்டும் அப்படி வாயை பேசி மட்டும் அழகா பண்ணிக்கிறான். அப்போ இந்த மாதிரி வந்து யாசகம் பண்ணி பிச்சை வாங்கிக்கிட்டு நீ அதில் பெருமை அடிக்கிறேன்னு வை, அந்த பெருமைக்காரன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெருமைக்கு ஒரு காரணம் இல்லை உங்ககிட்ட. விபச்சாரத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இல்லை. விபச்சாரத்தை நியாயம் எந்த காலத்தையும் படுத்த முடியாது. பெருமை எந்த காலத்துல நல்லது இல்லை. அவன்கிட்ட இருக்கக்கூடாது, இவன்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் இவன்கிட்ட இருக்கிறது ரொம்ப மோசம், அவன்கிட்ட இருக்கிறது மோசம், இவங்கிட்ட இருக்கிறது ரொம்ப மோசம். அதனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 3வது ஒல் முக்ஸிருல் பகீல், அட இல்லாமல் கஞ்சத்தனம் பண்ண பரவாயில்லை, அதுவும் கூடாது தான். இல்லாமல் ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் வருமானம், அதை பிடிச்சி செஞ்சால் பரவாயில்லை, அவன் இல்லாமல் செய்கிறான், அதையும் செய்யக்கூடாது. அதுலேயும் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும். 50 ரூபா வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு விட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே கூலை காய்ச்சி வைன்னு சொல்லி 45 ரூபாய் சேமிச்சு வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறவங்களா இருக்கிறான். ஏழைகளையும் கஞ்சம் இல்லைன்னு சொல்ல இயலாது. ஏழைகளையும் என்ன செய்யறான், கஞ்சம் இருக்கிறான். 50 ரூபா வாங்கி 40 ரூபா செலவு பண்ண வேண்டியான, 10 ரூபா ஒரு நல்லது கட்டு சேர்த்து வச்சுக்கிற வேண்டியான, 50 ரூபா சம்பாதிக்கிறவன் 5 ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டு 45 ரூபாய் சேர்த்து வைப்பான், எதுக்கும் தொட மாட்டான். அப்படி செலவழிக்காமல் இருக்கிறவன்லாம் இருக்கிறான். ஒரு சட்டை 20 நாளைக்கு போடுவான், சோப்பு செலவாயிரம்னு சொல்லி துவைக்க மாட்டான், இப்படி எல்லாத்துலையும் மிச்சம் முடிக்குவான். அப்படிப்பட்டவன்லாம் இருக்கிறான். சரி, இவன் இருந்துட்டு போறான், கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி கொடுத்துருக்கான் பாருங்க, அவன் கஞ்சத்தனமும் நல்லா பிடிக்காது. இவன் கஞ்சத்தனம் பண்ணாலும் பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. எது அட நீ கொடுத்தா அவனுக்கு என்னடா போகுது, அவனாச்சும் கொடுத்து விட்டான்னா நாளைக்கு தெருவில் நிற்பான். தின்னு ஒரு ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் தேவைப்படும், ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் கஞ்சத்தனம் பண்ணுறான். ஒரு அர்த்தமாச்சு இருக்குது. இந்த நடுத்தர வர்க்கம் ஏழை வர்க்கம் கஞ்சத்தனம் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. உனக்கு என்னடா குறைஞ்சி போயிடும், கோடியாக குவிச்சு வச்சுக்கிற, என்ன கோடி ரூபாய்க்கு மேலே என்ன ஒரு செலவு திடீர்னு உனக்கு வந்துட போகுது, இதில் போய் கஞ்சத்தனம் பண்ணி என்னத்துக்கு பண்ணுற நீ? பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நிறைய வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறான் பாருங்க, அவனை பிடிக்காது. கிழவனாக இருந்து விபச்சாரம் பண்ணுறவன், சோத்துக்கு வழி அறுத்தவன்ட்ட கையேந்திக்கிட்டே பெருமை அடிக்கக்கூடியவன், கையேந்துறது வீட்டில் போய்கிட்ட மற்றவன்ட்ட அடிக்கும் போது இப்போ 4 கார் ஓடுது, 7 கப்பல் ஓடுதுங்கிறது. அது வெளியூரில் போய் பந்து அடிக்கும் போது என்ன செய்யறது, இப்போ 4 கார் இப்போ தான் ஓடுது, இப்போ தான் ஒரு 2 ராஜ் வாங்கி விட்டு வந்துருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியூர்ல பிச்சை எடுக்கிறது, உள்ளூர்ல போய் அடிக்கிறது பந்தா. இவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீ என்ன வேலை செஞ்சுட்டு என்ன பந்தா அடிக்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அடுத்து யாருன்னா நிறைய வச்சு கஞ்சித்தனம் பண்றவன், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுக்கு யாரு, அதுவும் பார்க்கணும்ல. நம்ம பிடிச்சாலும் ஆகணுமா இல்லையா? இதோட இன்னொரு டாபிக் சரியா போச்சு. அதாவது இவனுடைய ஒரு மூணு பேர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து நல்லா தூக்கம் மிகிக்குது, தூக்கம் மிகிக்கல பிடிக்குது, தூங்குறது ரொம்ப தூங்கணும், நல்லா எல்லாரும் மாதிரி படுத்து தூங்கணும்னு அதை ஜெயிச்சு அல்லாஹ்வுக்கா இரவு நின்று வணங்குறான். பொதுவாக வணங்குறவனை விட இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வணங்குறான் பாருங்க, இவன் கொஞ்சம் சிறந்தவன் தானே. இவனை வந்து அல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு மனிதன்ட்ட வந்து கேட்குறாங்க உறவினர்கள் வந்து, நான் உங்கள் சொந்தக்காரன், உறவு விட்டு போச்சு, மதுரையில் நாங்கள் இருந்துட்டோம், இப்போ தான் வந்து கேட்குறோன்னு சொல்லி உறவை சொல்லி ஒருத்தன் கேட்குறாங்க. இவன் கொடுக்கவே மாட்டான் யாருக்குமே. இந்த உறவை சொல்லி கேட்டவனு கொடுத்து போகிறான், உறவை சொல்லி கேட்டவனு கொடுத்து போகிறான். கொடுக்காத ஒருத்தன் உறவை சொல்லி கேட்டவனு கொடுத்தான்னு வைங்க, இவனுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், விரும்புகிறான். உறவை சொல்லி கேட்டதுக்காக வேண்டி மற்ற யாருக்கும் கொடுக்காம இருந்த ஒருத்தன் உறவை சொல்லி அறியாத உறவு விடுபட்ட உறவை சொல்லி வந்து கேட்குறாங்க. கேட்டவனும் ஒருத்தன் கொடுத்துட்டான்னு சொன்னா அவனையும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். மூணாவது யாருன்னு கேட்டா, அவங்கிட்ட யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தா போயிடுறான், அந்த பிள்ளைகள் ஒரு கார்டியனா இருக்கான்ல, யாருடைய பொறுப்பை ஏற்றுக்கிறது, பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் சொந்தக்காரங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அப்படின்னு யாரை மூத்தா போனவங்களுடைய பொறுப்பை கார்டியனை ஏற்றுக்கிறான். ஏற்றுக்கிட்டு அதை கரெக்டாக அதை தொடாமல் அதை பர்ஃபெக்டாக இருந்து அதில் ஒரு பைசாவை எடுக்காமல் அந்த மக்களுக்கு செலவு பண்ணி அவங்களுடைய சொத்துக்கள்லேருந்து அவன் திங்காமல் பாதுகாத்துக்கிட்டான்னு சொன்னால் அவனையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்கிறே சொல்கிறாங்க. அதில் பிடிக்காதவன் யார், நிறைய வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறவனும் சரி, கிழவனாக இருந்துக்கிட்டு விபச்சாரம் பண்ணுறவனும் சரி, அல்லாஹ்வுக்கு சமம் தான். பிடிக்காது, அல்லாஹ் காட்ட இயலாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம இந்த கஞ்சத்தனம் கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்த துவா என்ன துவான்னு பாருங்க. எல்லா தொழுகைக்கு பிறகும் செய்வாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி, இறைவா கஞ்சத்தனத்தை விட்டு உன்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். அவன் எவ்வளவு கெட்டதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்ற மாதிரி எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க, அவுது பிக்க மினல் புக்லி, புக்லுனா கஞ்சத்தனம், கஞ்சத்தனத்திலிருந்து நான் உன் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். ஒல் கஸ்லி, சோம்பல், அதுவும் பிடிக்காது, பாதுகாக்க வேண்டிய விஷயம். ஒரே சோம்பி உட்காந்துட்டே உழைக்காம இருக்கிறது. அப்போ ஒரு கசலி சோம்பலாக இருக்கிறதுக்கு பாருங்க, அது வரக்கூடாது, சோம்பேறித்தனம் வரக்கூடாது என்று உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அறுதலில் உம்ரி, நம்ம நல்லது நினைக்கிறோம், தள்ளாத வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் தான் நல்லதுண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அதுல இருந்து பாதுகாப்பு தர்றாங்க. அதாவது தள்ளாத வயது இருக்கு பாருங்க, அதை விட்டு அல்லாஹ் உன்ட்ட பாதுகாப்பு தர்றேன். என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிடணும். என் மலத்தை அடுத்தவன் சுமந்து எனக்கு வந்து ஏண்டா கிழவன் செப்ப சாவ போறான்னு கேட்குற நிலைமைக்கு இருந்துடக்கூடாது. இதை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும், அதான் நல்ல மௌத்து. இல்லைன்னா ஒரு பிள்ளைய உதவான்னு ஒருத்தன் உதவ மாட்டான், அதெல்லாம் ரொம்ப ரேரு, அதெல்லாம் உதவ மாட்டாங்க. அப்ப அதுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறுதலில் உம்ரி, தள்ளாத வயது இருக்கு பாருங்க, அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். அதாபில் கப்ரி, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். தஜ்ஜாலுக்கு அப்புறம் அப்புறம் தான் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத ஞாபகத்துக்கு வருது எது, முதல்ல கஞ்சத்தனம், அப்புறம் கோழைத்தனம், அப்புறம் தள்ளாத வயது, அப்புறம் கபருடைய வேதனை, அப்புறம் தஜ்ஜாலுடைய சோதனை, அப்புறம் வாழும் போதும் மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் பொதுவா. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜாலி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தேடுவார்கள் என்று வர்றதுல இருந்து இந்த கஞ்சத்தனம், கொடுக்காம கையை சுருட்டி வச்சுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது என்பது நம்ம விளங்கிக்கிறோம். பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று விளங்கிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமானுக்கு அளவுகோலை இந்த வள்ளல் தன்மையை தான் சொல்றாங்க. ஈமான் இருக்கிறதுக்கு வந்துங்க அளவுகோல் என்ன, அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான், அவன் தான் தந்தவன், அவன் தான் கொடுக்க சொல்றான்னு நினைச்சு ஒருத்தன் கொடுக்கலன்னு சொன்னா அவங்ககிட்ட ஈமான் இருக்கிறது டவுட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஈமான் டவுட்டா போயிருதுங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, லா யஜ்தமி குபாருன் ஃபீ சபீலில்லாஹ் வ துஹானு ஜஹன்னம ஃபீ ஜௌஃபி அப்தின் அபதா. எந்த ஒரு மனிதனிடமும் அல்லாஹ்வுடைய பாதையில போய்
அவன் மேல புழுதி படுதுல, அந்த புழுதியும் நரகத்தினுடைய நெருப்பும் ஒன்று சேராது. ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில போய் புழுதி பட்டுருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்துக்கிட்டு போய் அவன் மேல ஒரு புழுதி படுது. அப்படி புழுதி பட்டிருக்கும் பொழுது அந்த மேனியில் நரக நெருப்பு தீண்டா, ரெண்டு சேராது. அவன் நரகத்துக்கு போக மாட்டாங்கிறாங்க. சுருக்கமா போனா அல்லாஹ்வின் பாதையில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனுக்கு நரகம் இல்லை, அதுல ஒரு புழுதி படிஞ்சவனுக்கு கூட நரகம் கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி வலா எஜித்தமி ஷுஹுவல் ஈமான், கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேரவே சேராது. ஃபீ கல்பி அபுதீன் அபதா, எந்த அடியானுடைய உள்ளத்திலையும் ரெண்டு ஒண்ணா இருக்காது. இது இருந்தா அது இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு இருந்தா நீர் நெருப்பு மாதிரி தான், நீர் இருந்தா நெருப்பு இல்லை, நெருப்பு இருந்தா நீர் இல்லை, ரெண்டு ஒண்ணா போட்டு கலந்துக்கிட்டு இருக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அடியானுடைய உள்ளத்துக்குள்ள ஈமானும் இருந்து கஞ்சத்தனமும் இருந்து அது நடக்காது. கஞ்சத்தனமா இருக்கிறான்னு ஒத்துக்கிட்டா ஈமான் இல்லைன்னு சொல்லு, ஈமான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா கஞ்சத்தனம் இல்லைன்னு சொல்லு. அப்ப எவ்வளவு டேஞ்சர்னு பாத்தீங்களா? இந்த கொடுக்காம இருப்பது ஒரு அல்லாஹ்வை நம்புறானா, ஆகிரத்தை நம்புறானா, சொர்க்கத்தை நம்புறானா, மறுமையை நம்புறானா, தண்டனை நரகத்தை நம்புறானா என்பதற்கு அளவுகோல். ஈமான் கொள்றானா என்பதற்கு அளவுகோல் என்ன? எவ்வளவுக்கு அவனுடைய உள்ளம் விரிவடையுது, கொடுப்பதற்கு விரிவடையுது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, நன்மைகளை எல்லாம் அழிக்கிறதுக்குன்னு சில காரியம் இருக்குங்க. பாவங்கள் பல பல வெரைட்டி இருந்தாலும் சில பாவங்கள் அந்த பாவத்தோட நின்று போயிடும். சில பாவம் என்ன செய்யும் தெரியுமா? அதுக்கு முந்தி செஞ்ச நன்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவுட் ஆகிப்படும். அப்படிப்பட்டதும் இருக்குது. சரி, அதுவே கெட்டதா இருக்கு. சிலது என்ன செய்யும்? அழிக்கக்கூடியதும் இருக்குதுல்ல. அப்படிப்பட்ட ரெண்டு விதமான தன்மைகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தமிஉ சபஅல் முபிகாத், எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடிய காரியங்கள் 7 இருக்கின்றன, அதுல இருந்து விலகி கொள்ளுங்கள். எல்லாத்தையும் அழிச்சுவிடும், எந்த நன்மை செஞ்சாலும் சரி ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிடும். அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் 7 இருக்கிறது, அவற்றிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அது என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ். ஃபர்ஸ்ட் இணை வைக்கிறது தான். அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டோன்னு வைங்க, ஒரு நன்மையும் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது தெரிஞ்சது எல்லாருக்கும். ஷிர்க் நன்மைகளை அழித்து விடும் என்பது தெரிந்த விஷயம். ரெண்டாவது என்ன தெரியுமா? அஷ்ஷுஹு, ரெண்டாவது கஞ்சத்தனம். எங்க வருதுன்னு பாருங்க. ஷிர்க்குக்கு அடுத்து நன்மைகளை அழிக்கிறதுல, நன்மைகளை பூரா எவ்வளவு செஞ்சிருப்பார், பெரிய 40 நாள் சில்லா போயிருப்பாரு, ஒரு இருப்பாரு, தஸ்பீ திக்ரு ஒன்னு விட மாட்டாரு, சுன்னத்து நபிலு கக்கூசுக்கு போறதுவா கரெக்டா ஓதுவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு, கை மட்டும் இழக்க மாட்டாரு. இப்படி இருந்தாருன்னு சொன்னா இது நல்ல, அவர் செஞ்சு அம்புட்டு அழிச்சு விடுவான், செஞ்ச நன்மைகள் பூரா ஒண்ணும் இல்லாம போயிருமா. அஷ்ஷு. ரெண்டாவது எது? கஞ்சத்தனம், எல்லாத்தையும் அழிச்சு விடும். மூன்றாவது கத்லுன் நஃப்ஸுல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், நீ அல்லாஹ் எதற்காக கொல்ல வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறானோ அது இல்லாமல் ஒரு உயிரை கொல்வது, அது நன்மைகள் அளிச்சிடும். போர்ல கொல்லலாம், கொலைக்கு கொலைன்று அந்த கிசாஸ் கவர்மெண்ட் இருந்தா அது மாதிரி கொல்லலாம். அப்படி எதற்கு அப்படி அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானோ அது இல்லாமல் ஒரு உயிரை, கத்லுன் நஃப்ஸி, உயிரை கொல்வது, அல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், நியாயமான காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான அந்த மாதிரியான உயிர் பலிகளை செய்வதற்கு பாருங்க, அது நன்மைகளை அழிச்சிடும். 3 அக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடுறது அழிச்சுப்படும், நன்மைகள்லாம் அழிச்சுப்படும். அக்குலு மாலில் யத்தீம், அனாதைகளுடைய சொத்துக்களை திங்கிறது அதுவும் அழிச்சுப்படும். பொதுவாகவே எவன் சொத்து தின்றாலும் அழிக்கும், அனாதை சொத்து திங்கிறது சுத்தமாக அழிச்சுப்படும். அக்குலு மாலில் யத்தீம். அப்புறம் வத்த வள்ளி யௌம ஸஹப், போர்க்களத்தில் பின்வாங்கி ஓடுவது. களத்தில் இறங்கிட்டோம்னா பின்வாங்க கூடாது, முதுகுல குத்துப்பட்டு சாகக்கூடாது. ஒரு முஸ்லீம் களத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னா பின்வாங்கி ஓடக்கூடாது, என்ன வந்தாலும் சரி நெஞ்சை நிமித்து நிற்கணும். களத்தில் இறங்கின பிறகு போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல் இருக்கு பாருங்க, அதுவும் சபுல் முபிகாத், அழிக்கக்கூடிய 7 காரியத்தில் 1. 7வது வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முமினாத், மூமினான வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மீது அவதூறு சொல்வது. கர்ப்பிணிங்கிற கற்புடைய பெண்கள், கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்வது. இந்த 7 காரியங்களும் செய்கிற நன்மைகளை எல்லாம் அழிச்சு விடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல 2வது இடம் எதுக்கு இருக்குது? இந்த கையை சுருக்குறதுக்கு இருக்கு. கற்பிணி அத சிறுக்குக்கு அடுத்து கொண்டு நிப்பாட்டி போடுறாங்க. அப்ப எவ்வளவு பயங்கரமான, ஏன் இது நமக்கு வரமாட்டேங்குது? காசு காசுன்னு போச்சு, என்ன பண்ண போறோம்? எதுக்கு இதை சேவிக்கிறோம்? யோசிச்சு பார்க்க வேணாமா? வாரிசுகளும் கொஞ்சம் வச்சுக்க தான் வேணும், கையேந்து மாதிரி விட்டுறக்கூடாது. அதுக்கு லிமிட் என்ன? அதுக்கு லிமிட் இருக்கு, உங்களுக்கு ஒரு லிமிட்டும் பண்ணியிருக்கு. அதுக்காண்டி எல்லாத்தையும் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டு நம்ம புள்ள போய் வீடா போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதையும் கூடாது மார்க்கத்தில். என்ன லிமிட்டு? அந்த 1/3 இருக்குல்ல, அது கீழே அள்ளி கொடுங்க.
உங்க மனசு பொறுத்து உள்ளது. 1/3 தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 1.5 லட்ச ரூபாய் செலவு செய்து மார்க்கத்தில் கூடாது. 1.5 லட்ச ரூபாய் செய்யக்கூடாது. அல்ல அப்படின்னு சொல்றான். 5 கோடியே இருக்கட்டுமே, நீ 5 கோடியில் 2.5 கோடியெல்லாம் கொடுக்க கூடாது. அது தப்புங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகம் எவ்வளவு? 1/3, 3ல் 1. ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தா 2 நீனே வச்சுக்க, கேட்கவே மாட்டேன், இந்த சூடுலாம் போட மாட்டேன், அதுக்காக வேண்டிய எல்லாம் தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லல. 3 கோடி ரூபா வச்சிருந்தீங்கன்னா 2 கோடி நீனே வச்சுக்க, கொஸ்டின் இல்லை. இந்த 1 கோடியில் கொடு, எல்லாத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிய இல்லை. அது 1 கோடி இல்லை கூட, தாண்டி கொடுத்துறாத. அந்த 1 கோடி வரைக்கும் உனக்கு கொடுக்க அனுமதி இருக்குது. அதுவே அதிகம்ட்டாங்க, அதிகபட்சமா உள்ளது. அதுல ஒரு 10 லட்சத்தை கொடுவேன், ஒரு 5 லட்சத்தை கொடுவேன், தேவைக்கு தகுந்து கொடுவேன். என்னென்ன பெரிய முக்கியமான அவசியமான காரியம் தானான்னு பார்த்து கொடுக்க வேண்டியதானே. அது குறையிற அளவுக்கு போயிடக்கூடாது. கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 2/3 கொடுத்துடக்கூடாது. 3ல் 2 நம்ம கையில் வச்சுக்கிறணும். அதுக்கு மார்க்க சின்னவனுக்கு பெரிய எல்லாருக்கும் அதே ரூல்ஸ் தான். எல்லாருக்கும் அதில் கொஞ்சம் வச்சுக்கிறவனுக்கு பெரிய வச்சுக்கிறவனுக்கு அதே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை நம்ம யாபத்தில் வச்சுக்கிறணும். இறுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதை செலவிடுங்கள். மின் கப்லி அன் யாத்தி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் எந்த பரிந்துரையும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் பேரமும் கிடையாது, எந்த தோழமையும் கிடையாது. இங்க உங்க நன்மையை கொண்டு மாத்திரமே மோட்சம் அடைகிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடியே நீங்க என்ன செஞ்சிருங்க, செலவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுதான் நம்ம யோசிக்கணும். ஒரு நிக்க போறோமே, அங்க உனக்கு எவ்வளவு பண்ணி சொத்து விட்டு வந்த 2 கோடியா, இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுங்க சொல்லுவானா? நீ 2 கோடி விட்டு வந்தாளா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கி போடுங்க. நீ 5 கோடியா, அவனை அதுக்கு மேல ஏதாவது இருந்தா சூப்பர்ல போடுங்க சொல்லுவானா? நரகத்து கிளாஸ் வேணா கிடைக்குமே தவிர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்றும் கிடைக்காது. இது விட்டு வந்ததுக்காக வேண்டி. அப்ப அங்க இதெல்லாம் உதவாது. இதை யாபத்தில் வச்சு சேர்த்து என்ன பண்ண போறோம்? ஏதோ 3ல் 2 மார்க்கம் வச்சுக்குது, அனுமதி தந்திருக்குது. அது கீழே உள்ளது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு கொடுத்துவிட்டு நல்ல பேர், உலகத்திலும் நல்ல பேர் வாங்கிட்டு, ஏராளமான மக்களோட துவாயும் வாங்கிட்டு, அல்லாட்ட நன்மையும் பெற்றுக்கிட்டு, தண்டனையும் தப்பிச்சுக்கிட்டு, அப்படி ஒரு தரஜா அடைஞ்சிட்டு போயிட வேண்டியதானங்க. ஏழைகள் கூட அடைய முடியாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இப்படி கூட ஒரு சம்பவம் வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். பணக்காரர்கள்லாம் பெரிய பெரிய தர்மங்கள்லாம் செஞ்சு நன்மை அடைகிறாங்க. ஏழை சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் தஸ்பீஹ் பண்ணுறோம், அவங்களும் தஸ்பீஹ் பண்ணுறாங்க, ஆனால் அது கொடுக்குற விஷயத்தில் எங்களை மிஞ்சிடுறாங்க, எங்களுக்கு அந்த நன்மை இல்லாமல் போயிடுது, அவங்களோட நாங்கள் குறைஞ்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஈடுகட்டுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரின்னு தாளுக்கு போயிட்டாங்க ஏழைகள்லாம். இது பணக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் அதையும் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க தாளுக்கு. பணக்கார ஆளுக்கு அவங்களும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை சொல்லி தந்தீங்க, இதையும் அந்த ஆளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க தர்மம் செய்யறது நாங்கள் அடைய முடியலையே, எங்களை விட அவங்க கூடுதலாக செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹி யூத்திஹி மய்யஷா, அது அல்லாஹ்வுடைய அருள், அதுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் என்ன செய்யறது. அது அப்படி நன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு. செல்வந்தர்களாக இருந்துக்கிட்டு ஏழைகளோட எங்கேயோ போயிடலாம், எப்ப கொடுத்தா. செல்வந்தர்களாக இருந்துக்கிட்டு நரகத்திலேயே கடைசி தட்டுக்கு போகலாம் சுருக்கிக்கிட்டோம்னா. 2 நம்ம முன்னாடி இருக்குது. செல்வங்கிற ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம், அதுவே துர்பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம், எப்படி பயன்படுத்துறவங்கிற பொறுத்து உள்ளது. அதனால இந்த செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறது அழகா செலவிட்டு ஏழைகளுக்கு உதவி, அதுக்கு பிச்சை கேட்டு வருவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காம வழியை சென்று கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பேருக்கு அரசுல நிழல் தருவான். 7ல் ஒருத்தன் யார் ஆள் யாருன்னா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். ஏன்னு கிட்ட தெரிகிற மாதிரி கொடுத்தா மண்டக்கணம் பெருமை வரும், முகஸ்துதி வரும். அது கொடுக்கும்போது 4 பேர் பார்த்துக்கிறது, கேமரா ஆடுறாமா, கொடுக்குற பார்த்து அடிமா. இதுல எல்லாம் நீ அல்லாஹ் கொடுக்குற மாதிரி ஆகாது. வாங்குறவனுக்கும் உறுத்தல், அவன் சுயமரியாதை, அவனுக்கு வெக்கமா இருக்கு. எப்படி கொடுக்கணும்? ஏன் ஏழை வாழை இருக்க தெரியாதா, பக்கத்தில் இருக்க தெரியாதா? தனியா போய் பார்க்க வரணும், வரலாமா? ஏழை தேடி பணக்காரன் போகணுங்க, வரலாம் உங்களை பார்க்க வர்றேன் போய் அவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரிய வேணாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றேன். இது இந்த மாதிரி வலது கை கொடுக்க இடது கை தெரியக்கூடாதுன்னு அர்த்தம், யாருக்கும் தெரியக்கூடாது அர்த்தம். அது எப்படி தெரியாமல் இருக்கு? வலது கை என்ன அறிவா இருக்கு வலது கைக்கு? அப்படி இல்லை. வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாத வகையில் கொடுக்குறதுன்னா பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது, வலது கை இடது அவனுக்குள்ளே தெரியக்கூடாது அப்படின்னு பாருங்களேன். பிள்ளைக்கு தெரியக்கூடாது, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமாக கொடுத்துட்டான்னா வாங்கினவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், 3 பேருக்கு தான் தெரியும். கொடுத்தா வாங்கினவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரப்புல் ஆலமீன். இந்த மாதிரி எவனாவது கொடுத்தால் மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாமல் எல்லாம் தவிப்பாங்களே. அப்ப 7 பேருக்கு அரசியல கொடுக்குறான், அதுல ஒரு ஆளாக இந்த மாதிரியான தனவந்தரை எல்லாம் நிப்பாட்டுறான். அதனால கொடுக்குறோங்கிற பேர்ல வந்தா விளம்பரங்கள், அது விளம்பரம் செஞ்சு கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது.
பகிரங்கமாக கொடுத்தாலும் அனுமதி இருக்கு. இன்துபுது சதகாத்தி பணி அம்மாகிய சதக்காவை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் நல்லதுதான். இன்துஃபுஹா அதை மறைச்சி செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். ஆனாலும் இது கொஞ்சம் கூடுதல். எது அரசுடைய நிழல்ல இடம் வேணும்னு சொன்னா ஒருத்தருக்கும் தெரிய தேவையில்லை. மனுஷனுக்காக கொடுக்குறோம், அல்லாவுக்காக தானே கொடுக்குறோம், அங்க சவாபு எழுதுறதுக்கு தானே கொடுக்குறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் தேடி தேடி சென்று, அதான் இவனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம், அவனை போய் கொடுறாங்குது. எப்படி சமாதானம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏழைக்கு உத்தரவு கேட்காத, உங்க ரெஸ்பெக்டை காப்பாத்து. பணக்காரனுக்கு உத்தரவு என்ன, யாருக்கும் தெரியாம வாங்கி கொடு. அப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தா யாருக்காவது ஒரு பாதிப்பு இருக்குமா? எவ்வளவு அற்புதமான மார்க்கம்னு பாத்தீங்களா? இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். இன்னும் இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இது போதும், டைம் ஆச்சு. இதையும் சொல்லணும் தேவையா? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.